வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டல் விளாக்ஸ். ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு தேங்காய் இருந்தால் போதுங்க. சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். இதுக்கு நோ ஓவன், நோ ஆயில், நோ பட்டர், நோ எக், நோ பேக்கிங் சோடா, நோ மைதா, இதெல்லாம் இல்லாமலே சூப்பராக ஒரு கப்பு கோதுமை மாவில் ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஸ்பாஞ்சியான கேக் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு நல்லா சலிச்சிட்டு ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் சின்ன சின்ன கட்டிகள் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால் சுத்தமாக சலிச்சிட்டு சேர்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ நல்லா சலிச்சிடுங்க. நீங்கள் கோதுமை மாவில் உங்களுக்கு செய்யறதுக்கு இஷ்டம் இல்லை, வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மைதாவில் கூட சேர்த்துக்கலாம். நான் மைதாலாம் சேர்க்காமலே நல்லா ஹெல்த்தியாக கோதுமை மாவுலேயே தான் செஞ்சுருக்கேன். இப்போ இதோட தேங்காய் பாருங்களேன், நல்லா குட்டி தேங்காய், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. அதனால நான் முழு தேங்காயும் எடுத்திருக்கேன். இதில் அடியில் உள்ள அந்த பார்ட் பிளாக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அதை துருவாமல் மேலே உள்ளதை மட்டும் துருவி கோதுமை மாவு எந்த அளவுக்கு எடுத்தனோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதாவது அரை கப் அளவுக்கு கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். பெரிய தேங்காய் மூடியாக இருந்தால் ஒரு மூடி மட்டுமே போதும். இப்போ கோதுமை மாவோட இந்த தேங்காவை சேர்த்து நல்லா ஒரு தடவை ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு அடுத்தது சுகர் சேர்க்குறோம். அதாவது நான் ஒயிட் சுகர் தான் நான் சேர்க்குறேன். நான் 3/4 கப்பு அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து, தண்ணியே இல்லாத மிக்சி ஜாராக இருக்கணும் சேர்த்து, 3லேருந்து 4 ஏலக்காய் இதில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இதை இந்த கோதுமை தேங்காய் கலவையில் சேர்த்து இதையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் சுகர் 3/4 கப்பு, நாங்கள் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடுவோங்கிறதுனால 3/4 கப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா அரை கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ தேங்காய், சுகர், அதோட கோதுமை எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கு நல்ல பொலப்பொலன்னு தேங்காய் ஜாஸ்தி இருக்கிறதுனால நல்ல பொலப்பொலன்னு இருக்கு பாருங்க. தேங்காய் ஜாஸ்தி சேர்க்கறதுனால நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நான் கோதுமை அளந்த கப்பாலேயே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் நான் சேர்த்துருக்கேன். எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் சேர்க்கும் போது முதல்ல கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஒரே தெரியா பால் ஊற்ற வேண்டாம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அரை கப்பு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள பாலை சேர்த்து, தோசை மாவு இருக்குது பார்த்தீங்களா, இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். அதாவது தோசை மாவு பதம் நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், இட்லி மாவு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. நல்லா ஈவனாக ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி சுழட்டி விட்டு மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடி கனமான பாத்திரமாக நம்ம கேக்லாம் பேக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம நீங்கள் என்ன பாத்திரம் யூஸ் பண்ணீங்களோ அது மாதிரி அடி கனமான பாத்திரமாக வச்சு அதில் நல்லா ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, முக்கியமான பொருள் ஈனோ இருக்குது பார்த்தீங்களா, ஈனோ ஒரு பாக்கெட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஈனோ இது ஒரு பாக்கெட்டு 15 ரூபாயோ 10 ரூபாயோன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு பாக்கெட் நம்ம பேக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்கலங்க. ஸோ ஈனோவை ஒரு பாக்கெட்டு இதில் கட் பண்ணி சேர்த்து ஒரே ஒரு ட்ராப்பு அந்த ஈனோவில் தண்ணி விடுங்க. நான் விட்றேன் பாருங்களேன், இது மாதிரி. இப்படி ஒரு ட்ராப் தண்ணி விடும்போது அது எப்படி நுரைச்சிட்டு வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த டைமில் அழகாக நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. ஈனோ ஃபுல்லாக மாவில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். அவ்வளோதாங்க, நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்ட கிண்ணங்களில் எடுத்து லைட்டாக கீ அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எதுக்கும் நம்ம தேங்காய் எண்ணெயோ கீயோ ஆயிலோ எதுவுமே சேர்க்கல. இதில் நம்ம கேக் செய்யக்கூடிய அந்த சின்ன கிண்ணங்களில் மட்டும் நம்ம கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணி அதை மூடி போட்டு
வேக வைக்க வேண்டியதாங்க. அவ்வளவுதான். சூப்பரா நமக்கு கேக் ரெடி ஆயிடும். பாருங்க இது மாதிரி எல்லாத்துலயுமே ஊத்தியாச்சு. ஊத்தும்போது ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கப் அளவுக்கு மட்டும் தான் ஊத்தணும். ஃபுல்லா ஊத்திராதீங்க. நல்லா புசு புசுன்னு பெருசா வந்துரும். ஸோ நல்லா வழிஞ்சு நல்லா இல்லாம போயிடும். அதனால 1/2 கப்பு நான் ஊத்துற மாரி 1/2 கப் அளவுக்கு ஊத்தி மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே, கரெக்ட்டா நல்லா இது நல்லா புசு புசுன்னு மேல உப்பி வந்திருக்கும். இது ஆக்சுவலா ஒரு 30 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்கணுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மேல நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது முந்திரி, பாதாம், பிஸ்தா உங்கள்ட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ சேர்த்துக்கோங்க. அதோட உலர் திராட்சை இருந்தா அதுல ஒண்ணு சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராவா இதுல இன்னொரு பொருள் சேர்த்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காவ சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அத வந்து கொஞ்சம் நெய்யில வந்து லைட்டா பொரிச்சு நான் வச்சிருக்கேன். அதையும் இதுல 1, 2 துண்டுகள் சேர்த்துக்கிறேன். இதுல பாதாம், முந்திரி சேர்த்திருக்கேன். திராட்சை 2 வச்சிருக்கேன். அதோட அந்த தேங்காவையும் சேர்த்து சாப்பிடும்போது உள்ளறையும் நமக்கு தேங்காய் பூ நிறைய போட்டிருக்கோம் இல்லையா? மேலேயும் நம்ம அந்த தேங்காய் குட்டி குட்டி பீசஸா இந்த பாருங்க இது மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி மேல வச்சு திரும்ப ஒரு 20 மினிட்ஸ் வச்சு நீங்க எடுத்துருங்க. நல்லா மூடி போட்டுருங்க. மூடி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான கோதுமை ஸ்வீட் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ மூடி போட்டுருங்க. நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமா போட்டு தான் மூடி போட்டிருக்கேன். ஏன்னா புசு புசு நல்லா உப்பி வர்றதுனால அதனால நான் பெருசா போட்டு இது பண்ணிட்டேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்க. மாவு ஒட்டாம வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான்ப்பா. நீங்க எடுத்து வெளியில நல்லா கம்ப்ளீட்டா ஆற விட்டுருங்க. நல்லா ஃபுல்லா ரூம் டெம்பரேச்சர்ல நல்லா ஃபுல் கம்ப்ளீட்டா ஆறட்டும். இப்ப பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சைட்ல பாருங்களேன் நல்லா அழகா விரிஞ்சு விட்டு வந்திருக்கு பாருங்க. இப்ப பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து நம்ம டூத் பிக் கூட வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நல்லா விட்டு வந்திருக்கிறதுனால சூப்பரா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தங்க. இப்ப இதை ஃபுல் கம்ப்ளீட்டா ஆற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஒரு நைஃபை வச்சு ஓரமெல்லாம் எடுத்து விட்டு கையில எடுத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், சூப்பரான கேக்கு ரெடி ஆயிடுங்க. அவ்வளோ ஒரு ஸ்பாஞ்சியா செம்ம டக்கரா இருந்துச்சு. நம்ம வந்து இதுல வந்து ரொம்பவே ஃபுல் ஹெல்த்தியா பண்ணியிருக்கோம். அதனால இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ அழகா வந்திருக்கு இல்லையா? செம்மையான இந்த கோதுமை ஸ்வீட்டை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். இது வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் வச்சுக்க முடியாதுங்க. ஏன்னா தேங்காய் நம்ம பச்சையா தான் துருவி போட்டிருக்கோம். ஸோ இதை செஞ்சு இன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னா இன்னைக்கோ நாளைக்குள்ள சாப்பிட்டுடுங்க. அவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் வச்சா வேணா இருக்கணும். அதனால வெளியில வச்சு இது சாப்பிட முடியாது. அதனால டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான டேஸ்டா இருக்குங்க. அல்டிமேட் டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.